ஜிவி பிரகாஷுக்கு உங்களுக்குமான நட்பு சொல்லு. ஜிவி பிரகாஷ்க்கு நான் தெலுங்குல ஒரு 2 பாட்டு, தமிழில் வந்து இந்த என்னென்ன செய்தோம் அந்த பாட்டு தான் நான் பாடினேன் செல்வராகவன் அவர்களோட படத்தில். ரொம்ப பெரிய நட்புன்னு சொல்ல முடியாது, பட் அவர் கூட பாடின ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மியூசிக். இன்ஃபேக்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மை ஆல் டைம் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸில் ஜிவி இருக்கார். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹீ காலிங் மீ ஆனோ, அவ்வளோ ஒரு நாலேஜபிள் பர்சன். எனக்கு ரொம்ப அந்த அவரோட சாங் வந்து நான் பாடாத சாங் கூட நான் ஸ்டேஜில் எடுத்து பாடுவேன். பூக்கள் பூக்கும் தருணம் ஆதனே யாரும் பார்த்ததில்லையே, நேற்று வரை நேரம் போதவில்லையே, உனதருகே, அந்த பாட்டெலாம் நான் எடுத்து பாடுவேன். அவ்வளோ ஒரு இது. அது ரொம்பவும் எங்களுக்குள்ள அவ்வளோவா நிறைய பண்ணதில்லை. ஆனந்த தாண்டவமோட தெலுங்குல ஒன்று பண்ணேன், அதுக்கப்புறம் தமிழில் ஒன்று பண்ணேன். ஐ ரியலி விஷ் ஐ குட் சிங் மோர் ஃபார் ஹிம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தட் இஸ் ஒன் ரீசன் ஐ வாண்ட் டு ஒர்க். பார்ப்போம். எப்போலேருந்து கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிங்க? கவிதை எழுத தெரியும்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய எழுதுவேன், கட்டுரைகள்லாம் எழுதிட்டே இருப்பேன். ஹியூமர் எழுதுவேன். எனக்கு ஹியூமர் ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். எனக்கு இசைக்கு ஈக்குவலாக ஹியூமரும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் யார் ஃபேன் கேட்டால் நான் வந்து நான் கவுண்டமணி ஃபேனுன்னு தான் சொல்லுவேன் சின்ன வயசில். எனக்கு அவ்வளோ அதான் ஹியூமரிஸ்ட்டை பிடிக்கும். எனக்கு பிடிச்சது வந்து கவுண்டமணி, ஜனகராஜ், நாகேஷ், விவேக் வடிவேலு, இந்த மாதிரியான காமெடியன்ஸோட மிகப்பெரிய ஒரு ரசிகன் நான். ஸோ ஹியூமர் ரொம்ப பிடிக்கும், எழுத்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய கட்டுரைகளெல்லாம் பார்த்துட்டு இயக்குனர் அருண் வைத்தியநாதன் அப்படின்னு, அவர் யூஎஸ் பேஸ்டு, நல்லா தெரியும். அவர் அருண் வைத்தியநாதனை வந்து ரொம்ப நல்லா எழுதுவீங்க தலைவா, நீங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு. பாட்டெலாம் இதாக எழுதியிருக்கீங்களா நீங்கள்? இப்போ தான் நீங்கள் ஒரு படம் எடுத்துக்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம், பாட்டு கொடுங்களேன் அப்படின்னு. அப்போ ஃப்ளூட் நவீன் தான் மியூசிக் பண்ணியிருந்தார், அரோரான்ற பேரில். அவரை கூப்பிட்டு எழுத சொன்னாங்க. நான் வந்து டியூன் கொடுத்த உடனேவே டகடகான் பல்லவிகளாக எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுனேன், சந்தங்கள் புரியும், அந்த மீட்டர்ஸ் ஆஃப் த சாங் புரியுங்கிறதுனால நல்லா எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அதில் 2 பாட்டு நான் கல்யாண சமையல் சாதத்தில் வந்தது.